முன்னேற்றக் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அரசு தலைமை ஆசிரியரும் சமூக சேவருமான பாலு அவர்கள் அந்த கைவினைஞர்கள் சமூகத்தின் உடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். கைவினைஞர்கள் தமிழ்நாட்டில் பாரம்பரியமான கைவினை தொழில்களை செய்து வருகிறவர்கள். நவீனத்தை நோக்கி சமுதாயம் வேகமாக போகிற பொழுது பின்தங்கி இருக்கிறவர்கள். இவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்து அவர்களை கைதூக்கி முன்னேற்ற செயல் திட்டங்களை செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. 2021 தேர்தல் அறிக்கையில் இந்த கைவினைஞர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு ஒரு குழு அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் கெடுவாய்ப்பாக இந்த நாள் வரை அது நிறைவேற்றப்படவில்லை. அறங்காவலர்களாக இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயங்கள் அனைத்திலும் கைவினைஞர்கள் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அவர்களும் உறுதி கொடுத்தார்கள். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதில் இந்நாள் வரை கவனம் செலுத்தவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு செலவே இல்லாத கோரிக்கை இந்த அறங்காவலர் கோரிக்கை, அதை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். என்ன பிரச்சனை சார்? உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆன்மீகத்திலும் சரி, அந்த காலத்திலிருந்து கோயில் சிற்பங்கள்லாம் அவர் எதுவும் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்க. இதில் அறங்காவலர் போடுவதில் எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதில் முனைப்பு காட்டவில்லை, அதற்கு முன்முயற்சி எடுக்கவில்லை என்பதை தவிர வேறு எந்த சட்ட சிக்கலோ மற்ற சமூகத்தின் எதிர்ப்போ எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. எதுவுமே இல்லைங்க. அது ஒரு மன நிறைவுக்காக ஆலய பணிகளில் நிர்வாக பணிகளில் அவர்கள் மேற்பார்வை செய்கிறவர்கள். பாரம்பரியமாக அவர்கள் முன்னோர்கள் தான் இந்த கோயில்கள் எல்லாவற்றையும் கட்டியவர்கள். இந்தியாவிற்கு சுற்றுலா பயணிகளாக வருகிறவர்கள் தமிழ்நாட்டிலே இந்த பேர் ஆலயங்களை கண்டு கழிக்கிறார்கள், சிற்பங்களை கண்டு கழிக்கிறார்கள், செப்பு திருமேனிகளை கண்டு வியக்கிறார்கள். எனவே கோவில்களை கட்டி எழுப்பிய எங்களுக்கு அந்த நிர்வாக அறங்காவலர் குழுவிலே ஒரு இடம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதை கூட அவர்கள் செய்யவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. முதலமைச்சர் பதவி கொண்டு போனீங்களா? நாங்கள் மனு போட்டோம். நாங்கள் சந்திப்பதற்கு முடியவில்லை. தொடர்ந்து கடிதங்கள் கொடுத்தோம், மனு கொடுத்தோம். யாரும் எங்களை சந்திக்கலை, கேட்கல. சுவரொட்டிகள் ஓட்டினோம், துண்டறிக்கைகள் கொடுத்தோம். தேர்தல் பரப்புரை கடுமையாக செய்தோம். ஆனாலும் எங்களை யாரும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி தான். ஆனாலும் பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்குரிய வலிமை மிகுந்த கூட்டணி திமுக கூட்டணி என்பதனால் திமுக கூட்டணியை ஆதரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆமாம், 234 தொகுதியிலும் இந்த விஸ்வகர்மாக்கள், கைவினைஞர்கள், கம்மாளர்கள் என்கிற இந்த தொழிலாளர்கள், இன்னும் 64 வகையான தொழிலாளர்கள் நிரம்பி வாழ்கிறார்கள். எனவே இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கணிசமான வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறவர்கள். இவர்கள் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு செவிசாய்க்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி பொருளாதார ரீதியாக தாட்கோ இருக்கிறதோ அதை போல இவர்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் இருப்பதைப் போல, ஆந்திரா கேரளாவில் இருப்பதைப் போல ஒரு பொருளாதார ரீதியாக கடன் கொடுத்து தொழிலில் முன்னேற்றி விடுவதற்கு ஒரு விஸ்வகர்மா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த அன்போடு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை போல கோயம்புத்தூரில் தொழிற்பூங்கா அமைச்சர் நகைத்துவர், அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். சிதம்பரத்தில் கவரிங் நகை தொழிற்பேட்டை அமைத்தார், அது ரொம்ப நன்றி. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் இந்த கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை நம்முடைய திமுக அரசு செய்து தர வேண்டும் என்று உரிமையோடும் தோழமையோடும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். 2027 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தால் அங்கே நீங்கள் கோரிக்கை சந்திக்க முயற்சிக்கிறோம். சந்தித்தால் மகிழ்ச்சி. அரசியல் பிரதித்துவம் கேட்கிறோம், கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த அறங்காவலரையும் எம்பிசியையும் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே செய்ய முடியும். எந்த பண செலவும் பணச்சுமையும் இல்லாத கோரிக்கைகள் என்பதை பணிவோடு வலியுறுத்த விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.